இப்ப வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுகன்னு இருக்காங்க. இன்னும் விஜய் என்னன்றது அவர் நிலைப்பாடு இன்னும் சொல்லல. சீமான் அவர்கள் நான் தனித்து தான் சொல்லியிருக்காரு. தேமுதிக நிச்சயம் கூட்டணி அமைப்பு. யாருடன் கூட்டணி எப்போ அப்படிங்கிறத நான் ஜான்வரி 9 ஒரு டேட். நீங்கள்லாம் எதிர்பார்க்கின்ற கூட்டணி என்ற வார்த்தைக்கு அன்றைக்கு உங்களுக்கு பதிலும் அந்த மேடையிலே தரப்படும் என்பதை உங்களுக்கு சொல்றேன். இந்த முறை தேமுதிக அமைக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணியாக அமைப்போம். தேமுதிக எங்கு அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி தான் இந்த முறை ஆட்சியில் அமரும், மகத்தான வெற்றியும் பெறும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் சொல்றேன். 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வட மாநிலத்துக்கு வந்திருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல பார்த்தீங்கன்னா 34 லட்சம் பேர் இருந்தாங்க. இப்போ 70 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இந்த 70 லட்சம் பேர் தமிழக வாக்காளர்கள் 10% பேர். இவங்க இப்போ தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாற போறாங்க. அதாவது அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். தமிழகம் என்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். வர்றீங்க, வேலை செய்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, ரைட். பட் ஓட்டுரிமை என்பது நீங்க எங்கு பிறந்து வளர்ந்தீங்களோ அந்த மாநிலத்துல தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீ நம்ம தமிழகத்தை சேர்ந்த எவ்வளோ பேர் ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறாங்க. தேர்தல் நேரம் வரும்போது வராங்க, தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டு போகணும்னு நினைக்கிறவங்க போறாங்க. அது மாதிரி இன்னைக்கு பீகார் மற்றும் வட மாநிலத்தவர்கள் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு அவங்க தான் இங்கே வேலையில் இருக்காங்க, கண் கூட பார்க்குறோம். அவர்களுக்கு ஓட்டுரிமை என்பது அவங்க மாநிலத்தில் இருந்தால்தான் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி நிச்சயமாக ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு திட்டம் கொண்டு வரணும், அது நிறைவேற்றப்படும் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் நிலைத்து அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுகள். ஏன்னா ஒரு சக மனிதரை இன்னொருத்தர் வெட்டி சாவடிக்கிறது, கொலை பண்றது எந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க நாங்க. இன்னைக்கு நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பிரஸ்ல, நீங்க ஜாதி இல்லைங்கிறீங்க, எல்லா கட்சியும் அந்த குறிப்பிட்ட எங்க ஜாதி அதிகமா இருக்கோ அங்கதான் அவங்க வேட்பாளரை அந்த ஜாதிக்காரர் நிறுத்துறாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆனா தேமுதிக அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லா தொகுதியிலையும் அந்த ஜாதி தான் நிக்கிறாங்கன்னா தேமுதிக அதுல விதிவிலக்கு. நாங்க எல்லா இடத்துலயுமே நிக்கிறோம். அப்படி பார்த்தா தலைவர் முதல் தேர்தலே விருதாச்சலத்துல தானே போட்டி போட்டாரு. யாரு சந்திச்சோம்? அது அவருடைய ஹோட்டலுங்க, அதுல தங்கி இருந்தோம். அதனால மரியாதை நிமித்தமா அவர் சந்திச்சுட்டு போனார், அவ்வளவுதான். ஹோட்டல்ல தங்குறதுக்கெல்லாம் கூட்டணிலாம் என்ன, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அது நீங்க அங்க போய் கேட்க, என்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க எங்க கட்சியை தான் போக்கஸ் பண்றோம். யார் இடம் தெரியாது, இப்ப சொல்ல முடியாது. தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இந்த மாதிரி 4 முனைகள் தான் வருமா? இல்லைன்னா 2026 மாற்றங்கள் ஏதாவது? இப்ப வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுகன்னு இருக்காங்க. இன்னும் விஜய் என்னன்றது அவர் நிலைப்பாடு இன்னும் சொல்லல. சீமான் அவர்கள் நான் தனித்து தான் சொல்லியிருக்காரு. தேமுதிக நிச்சயம் கூட்டணி அமைப்பு. யாருடன் கூட்டணி எப்போ அப்படிங்கிறத நான் ஜான்வரி 9 ஒரு டேட் வச்சிருக்கேன். அது வரைக்கும் எங்க கட்சி மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்றோம். உங்களுக்கு கூட்டணி அமைந்தவுடன் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.